இது அண்ணே நல்லா கவனம் எடுங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி அப்படிங்கிற இடத்துலேருந்து அம்பாசமுத்திரம் தொகுதி முடிகிற வரைக்கும் இந்த ரயிலில் வரக்கூடிய தொடர் வண்டியில் பயணித்து வாக்கு சேகரிக்க போகிறோம். அதுக்கான இதுதான் பயணச்சீட்டு தான் இது. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அரசியலையே மாற்றுவதற்கான காரணமாக இருந்தது ஒரு பயணச்சீட்டு இல்லாமல் வந்த ஒரு திருட்டு நபரால் ஏற்பட்ட மாற்றம் தான் இவ்வளவும். ஈழத்தமிழர் படுகொலையிலேருந்து சாராய கடையிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய இவ்வளவு கொலை கொள்ளை கற்பழிப்பு லஞ்சம் ஊழல் இந்த தமிழ்நாடு இந்த அளவிற்கு சீர்கேடு ஆனதுக்கு காரணம் ஒரே ஒன்று, இந்த பயணச்சீட்டு இல்லாமல் ஒரு மனுஷன் வந்ததேன். அன்னைக்கு ஒரே ஒரு டிடிஆர் பார்த்து இந்த பயணச்சீட்டுலேன்னு பொட்டனி மேலே ஒன்றை வச்சு கீழே இறக்கி விட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி ஒரு வரலாற்றையே வந்து மாற்றிருந்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா 3 கொண்டாடிக்காரர் பண்ணுற அநியாயமாக அவங்க வாரிசுகள் பண்ணுற அநியாயமும் பெரிய அநியாயமாக இருக்குது. அதனால் நாங்கள் பயணிச்சீட்டோட தான் போகிறோம். கண்டிப்பாக நான் சொன்ன அந்த 3 கொண்டாடிக்காரர் மாதிரி நாம் தமிழர் கட்சியோ அல்லது பிரபாகரனுடைய பிள்ளைகளோ சீமானுடைய தம்பிகளோ இருக்க மாட்டோம்ன்றதை முழுமையாக தெரிவிச்சுக்கிறோம். நாம் தமிழர். உண்மையிலே எவ்வளோ கூச்சமாக இருக்குன்றது எனக்கு தெரியும். நம்ம மாட்டுக்கு போகிறோம், போய் பேசையில் யதார்த்தமாக போனோன்னே எல்லாரும் நினைக்கிறாங்க காணொலியை பார்த்துட்டு மாட்டுக்கு போய் பேசுகிறாங்க பண்ண ஒரு இடத்துல வந்து பேச ஆரம்பிக்கும் போது அவங்க என்னென்ன வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம பேச ஆரம்பிக்கும் நம்மளை எப்படி பார்ப்பாங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும், சங்கூச்சமாக இருக்கும். எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன பேசுறது, அவங்களோட பார்வையில் எப்படி இருக்கும். உண்மையிலே எங்களுக்கும் கூச்சமாக தான் இருக்கும். நம்ம போய் பேசையில் ஏதோ ஒரு இடத்துல போகிறோம் பேசுகிறோம், ஒரு தேர்தல் துண்டறிக்கையை கொடுத்தா பேசிட்டு வர்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பேச ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்மளை பார்க்குறவங்க எல்லா பேரும் நம்மளை பார்க்குறாங்களா, அவங்க உண்மையிலே நம்மளை கேட்குதா, நம்மளை உண்மையிலே மரியாதை நிமித்தமாக தான் பார்க்குறாங்களா, உண்மையிலே அதனால தான் துண்டறிக்கை முறையை கொடுத்துறது. ஏன்னா சூர்யா லேகி வித்த மாதிரி ஆயிரும்ல, அந்த சூர்யா ஒரு படத்தில் வருவார்ல பிதாமகன் இல்லையா, அது மாதிரி வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக முன்னக்கூட்டியே சொல்கிறது. ஒவ்வொரு இடத்துல போயிட்டு துண்டறிக்கையை கொடுத்துட்டு பேச ஆரம்பிக்கும் போது உண்மையிலே ரொம்ப கூச்சமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். படித்த படிப்பு பார்த்த வேலை இதெல்லாம் விட்டுட்டு நிறைய நக்கல் நையாண்டியெல்லாம் நாங்களும் பண்ணி அந்த மாதிரி தானே கல்லூரி வாழ்க்கையில் அப்படி தான் இருந்திருக்கேன். நான் 14 வருஷம் தொடர்ச்சியாக கல்லூரியில் மட்டும் படிச்சிருக்கேன். பள்ளி பருவமே 12 வருஷம் தான். ஆனால் நான் 14 ஆண்டுகள் கல்லூரியில் மட்டுமே ரெகுலரில் படிச்சிருக்கேன். அதனால் வந்து எனக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, இப்பயும் இன்னமும் கூட என்னுடைய கல்விகள் வந்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நிறையா போய் பேசையில் எங்களையெல்லாம் எவ்வளோ ஒரு ஒன்று நம்மளை ஒரு மாதிரி உயர்வாகவும் பார்க்கலாம், பரவாயில்ல படித்த படிப்பு பார்த்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து பேசுகிறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் வேலையத்தான் வேலை பார்க்குறாங்கடா ஒரு. ஏன்னா இன்னைக்கு ரீல்ஸ் மோகம் அதிகமாகிருச்சுல, ரீல்ஸ் போடுறவங்க வீடியோ எடுத்து போடுறவங்க பந்தாவுக்கு போடுறாங்க அப்படிலாம் இருக்குது. உண்மையிலே எங்களுக்கு வந்து நாங்கள் கூனி குறுகி போயிட்டே இருக்கோம். எங்களை எந்த விதத்தில் இந்த மக்கள் பார்க்குறாங்க, எப்படியெல்லாம் பார்க்குறாங்க, உண்மையிலே கெத்தா பார்க்குறாங்களா, கோமாளியாக பார்க்குறாங்களா, ஆகாத வேலை பார்க்குறேன்னு பார்க்குறாங்களா எப்படின்னு எங்களுக்கு தெரியல. அதனால வேதனையோட தான் ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரியான பயணங்கள், ரயில் பயணம், பஸ் பேருந்துல இருந்து இன்னும் தெருவா போய் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் ஒரு 20 பேர் 30 பேர் நிற்பாங்க. அவங்க முன்னாடி போய் பேசுவோம். அவங்க பல கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்க வீட்டு வேலையில் என்னென்ன வேலையை பார்த்தோமோ பார்க்கலையோ, விட்டமோ விடலையோ, கேஸ் அமர்த்தனமோ அமர்த்தலையோ, பிள்ளையை ஏற்றி எந்நேரம் பள்ளிக்கூட விட்டு வருங்களோ, அவங்களுக்கு பல கனவுகள் பல வேலைகள் சிந்தனையில் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்கள பூரா எங்கள் பேச்சு கொண்டு வந்து நாங்கள் கொடுத்த துண்டறிக்கையை படிக்க வச்சு நாங்கள் ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ வேதனையாக இருக்கும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கு அவங்களுக்கு கண்மை ஆச்சா, அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா, ஏற்றுக்கிட்டாங்களா, இல்லை எங்களை ஒரு கேட்டகரியா. ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தம் வந்து நல்ல ஒரு ஒரு கொள்கை ரீதியானது. உலகளாவிய கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வந்து ரொம்ப தெளிவான சித்தாந்தம். அது வந்து ஒவ்வொரு மண்ணுக்கும் எல்லா மண்ணில் எந்த மண்ணில் போய் நீங்கள் வந்து தொழிலாளர் சம்மந்தமாக பேசினாலும் அந்த தொழிலாளருடைய வேதனையே கஷ்டமாக மாறி இருக்காது. அப்படியே அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தமே இந்தியாவில் எடுபடாமல் போனதுக்கான காரணம் இங்கே கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை மக்கள் புரிஞ்சுக்கிட்ட விதம். நான் அந்த கட்சி கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது. ஆனால் எங்களுடைய கொள்கை என்பதும் அது அதனுடைய முழுமையான அதில் எந்த வகையில் மக்களுக்கு நல்லா செய்வாங்களோ அதை விட அதிகமாகவே இருக்கும். தமிழ் தேசியம் என்பது 100 மடங்கு கம்யூனிசத்தை விட இருக்கும். ஆனால் இந்த நாட்டில் அந்த கம்யூனிசம் என்ன மாதிரியான ஒரு நிலையில் இருக்குது அப்படிங்கிற சொல்ல வர்றேன். எல்லா இடங்களையும் போய் பாருங்கள், ஆட்டோ ஸ்டாண்டு பூராமே கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும். வாகனம் ஓட்டக்கூடிய தொழிலாளர்கள் அல்லது ஏதாவது ஒரு ஃபேக்டரி இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பூராமே கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பேசுவாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியோட உறுப்பினர்கிட்ட வச்சிருப்பாங்க. ஆனால் யாருமே அவங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க. என்ன காரணம்னா இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மாவட்ட அளவில் இருக்கவங்க, ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய, தாலுகா அளவில் இருக்கக்கூடியவங்களாம் மக்களை நின்று போராடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டு அளவில் இந்திய அளவில் இருக்கக்கூடிய நபர்களாக என்ன செய்வாங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், அது காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம், திமுக இருக்கலாம், அதிமுக இந்த மாதிரி கட்சிகளோட பணத்துக்காகவும் தேர்தல் சீட்டுக்காகவும் போட்டியிடுறதுக்காகவும் காசு போனால் இதுக்கு ஆசைப்பட்டு தொடர்ச்சியாக பேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, சித்தாந்தம் ரொம்ப சரியானது, தரமான சித்தாந்தம், சரியான சித்தாந்தம், இந்த மண்ணுக்கு வேண்டிய சித்தாந்தம் எது, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். ஆனால் அந்த சித்தாந்தத்தை பேசக்கூடிய நம்மளை மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தோழர்கள் தரமாக இருப்பாங்க, சரியாக இருப்பாங்க. ஆனால் மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை வச்சு வியாபாரம் பண்ணதினுடைய விளைவாக
தெளிவாக தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது வெறுமன ஆட்டோ ஸ்டாண்டுக்கு, கார் ஸ்டாண்டுக்கு, தொழிற்சங்கத்துக்கு மட்டும்தான் பயன்படுது. ஆனால் அந்த சங்கத்தில் இருக்க யாருமே கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தனிச்சு நின்று என் சின்னத்துக்கு ஓட்டு போடனா ஓட்டு போடலாம். இவர்கள் கொள்கை முரணற்ற, அதாவது கொள்கையற்ற, கொள்கை முரணோடு சேர்ந்து போய் ஒரு கூட்டணி வைக்கும் போது அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இங்கே தோத்து போச்சு. நான் அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பேச வந்த நபர்ல, நான் பிரபாகரின் தமிழ் தேசியத்தை, சீமானின் தமிழ் தேசியத்தை பேச வந்த நபர். அதில் துண்டறிக்கையில் இருக்கேன். நான் என்ன படிச்சு என்ன வேலை பார்த்தேன், இப்போ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. நான் தான் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர். என்னுடைய பேர் சிவசங்கரன். நான் இதுக்கு முன்னாடி பேராசிரியராக வேலை பார்த்தேன். நான் மின்னணுவியல் மற்றும் கருவியாகவியல் துறை, அதாவது ஏதோ ஒரு எளிமையான ஒரு துறையில் போய் முனைவர் பட்டம் வாங்கின நபர் கிடையாது. நான் மின்னணுவியல் மற்றும் கருவியாகவியல்ங்கிறது எவ்வளோ கஷ்டமான துறைன்னு படித்தவங்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கும், இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கும் தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நான் என்னுடைய முனைவர் பட்டத்தை முடிச்சு எல்லாமே ரெகுலரில், என்னுடைய நான் கரஸ்பாண்டன்ட்லேயே படிச்சிருக்கேன். நான் ஒரு டிகிரி ரெகுலரில் பண்ணும்போதே ஒரு டிகிரி கரஸில் பண்ணேன். அதனால் எனக்கு அதிகமாக படிக்கிறது ரொம்ப பிடிச்சி, அது ஒரு வகையான ஒரு சின்ன போதை. எனக்கு படித்து அந்த பேருக்கு பின்னாடி அந்த டிகிரி 2 டிகிரி போடையில் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் எம்எஸ்சி படிக்கையிலே எம்பிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் யூஜி முடிச்ச உடனே. ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அதனால் நான் எம்எஸ்சிக்கு ரெகுலரில் படிச்சுக்கிட்டு எம்பிஏ கரஸ்பாண்டன்ட்ல போட்ட உடனே என்னோட கிளாஸ்மேட்ஸே இருக்காங்கல்ல, அவங்க என்னை ஒரு புது விதமாக, ஒரு பாராட்டு விதமாக இருக்காங்க. சிலர் நக்கலும் பண்ணுவாங்க, அது வேற. அப்படிலாம் இருக்கும்போது அது எனக்கு ஒரு வகையான போதையாக இருந்துச்சு. அப்போ திரும்ப அடுத்தடுத்து டிகிரி பண்ணணும்னு ஆசை. அப்போ ரெகுலரில் ஒரு சில டிகிரி வந்து கரஸில். அதனால தான் எனக்கு அத்தனை டிகிரிகள் இருக்கு. நீங்கள் யோசிச்சு என்னடா என் பேருக்கு நேராக பேரை விட அதிகமான டிகிரி போட்டிருக்காங்க. அது காரணமாக தான் 14 ஆண்டுகள் கல்லூரியில் தொடர்ச்சியாக படிச்சிருக்கேன். என்னோட பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி இது ரெகுலரில் இருக்கும். எம்எஸ்சி பண்ணும்போது எம்பிஏ கரஸ்பாண்டில் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து எம்ஃபில் பண்ணும்போது எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பண்ணேன். பிஹெச்டி பண்ணும்போது வேற எந்த டிகிரியும் பண்ண முடியல அந்த அளவுக்கு. அதற்கு பிறகு பிஹெச்டி முடிச்சுட்டு தேர்தலில் போட்டிட்டேன். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் நான் போட்டிட்டேன். அந்த நத்தத்தில் போட்டியிடும் போது என்னை எதிர்த்து போட்டியிட்ட என்ன சொல்லணும்னாக்க, அவர்கள் தொடர்ச்சியாக இங்கே அமைச்சராக இருந்த நபர், அவரை எதிர்த்து போட்டியிட்டதுனால அவர் தொடர்ச்சியாக மேலே நிறைய பொய் வழக்குகளை போட்டாங்க. அந்த மாதிரி பொய் வழக்குகளுக்கு என்னால் வந்து போய் வழக்கறிஞர் கட்டணம் கொடுத்து வழக்கு நடத்த முடியல. வேற வழி என்னடான்னு பார்த்தேன். வழக்கறிஞர் கட்டணம் கொடுத்து வழக்கு நடத்துறதை விட நான் வழக்கறிஞர் படிக்கிறது விலை குறைவாக இருந்துச்சு. அதனால் உடனடியாக போய் அந்த காலகட்டத்தில் வயது தளர்வு வந்ததுனால நான் வழக்கறிஞர் படித்து இன்னைக்கு LLB முடிச்சு LLM முடிச்சு முழு நேரம் வழக்கறிஞராக பணியாற்றுறேன். அதே நேரம் அவர்லி பேஸ்ட் கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு போகிறேன். சரி, இங்கே ஏப்பா வந்து இந்த ட்ரெயினுக்கு ஏப்பா வர்றேன், ஏப்பா பஸ்ஸில் வர்றேன்னா, நான் உங்களை மாதிரி நபர்கள் உங்களுக்கு நேரம் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி பயண நேரத்தில் ஒரு பாட்டு கேட்பீங்க, ஒரு காணொலி, ஒரு வீடியோ பார்த்துட்டு வரீங்க. இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட வந்து பேசினா நாம இந்த எங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகள் உங்கள்கிட்ட வந்து சேரும். ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறோம்? நாங்கள் மற்றவங்கள மாதிரி இலவசமாக 1000 ரூபாய் தர்றோம், மாதம் 1500 தர்றோம், 2000 தர்றோம், 2500 தர்றோம், இப்படி எதுவுமே நாங்கள் வாக்குறுதி கொடுக்கல. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் மாதம் உங்களுக்கு காசு கொடுப்பதால் உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறுமானா மாறாது. யாருக்காவது மாறுமா? மாதம் 5000 கொடுக்குறீன்னு சொல்ல முடியும் எங்களால்? பொய் வாக்குறுதி தானே சொல்ல முடியும். யாராவது அதை நிறைவேற்றாலும் நிறைவேற்ற மாட்டாங்க. ஒருவேளை மாதம் 5000 ரூபாய் கொடுத்தா உங்கள் வாழ்க்கையினுடைய தரம் மாறுமானா மாறாது. நம்மளுடைய தேவை 5000 ரூபாயிலிருந்து 50000 ரூபாய் மாறிடும். 50000 இலவசமாக கொடுத்தா உங்கள் வாழ்க்கையோட தரம் மாறுமானு மாறாது. 50000 என்பது 1 லட்சமாக தேவைப்படும். நாங்கள் என்ன சொல்ல வர்றோம், இலவசமாக இங்கே மக்களுக்கு கொடுக்க வேண்டியது பணமோ காசோ அல்லது இலவச பொருட்கள், குக்கரோ மிக்சியோ கிரைண்டரோ கிடையாது. உங்களுக்கு தரமான கல்வியை கொடுக்கணும். அடிப்படையில் தரமான கல்வியை கொடுக்கணும். இந்த ட்ரெயினில் இப்போ நான் வந்து இங்கே பயணிக்கிறேன், நம்ம பேசுகிறோம், எல்லாம் செய்கிறோம். இதே நேரத்தில் மதியானம் 1 மணிக்கு இந்த ட்ரெயினில் பயணிக்க முடியுமா? உங்களை மாதிரி என்னை மாதிரி இப்போ உட்காந்து பேச முடியுமா? இருக்க முடியுமா? அந்த அளவிற்கு வெக்க இருக்கும். இதே மாதிரி ஒரு பேருந்தில் பயணிக்க முடியுமா மதியான நேரத்தில்? புரியுதுங்களா? இப்போ இந்த ட்ரெயின்லையோ இந்த பேருந்துலையோ போகும்போது இதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டம் என்னன்னு இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் ஒரு முறையாவது இந்த ட்ரெயினில் பயணித்து பார்த்தா தான் இந்த ட்ரெயினில் பயணிக்கக்கூடியவங்களோட கஷ்ட நஷ்டம் என்னன்னு தெரியும். இந்த ட்ரெயினில் எந்த அளவுக்கு துர்நாற்றம் வரும், அல்லது எந்த அளவுக்கு ட்ரெயின் தாமதம் வந்தால் பொழப்பு கெடும், ஹிந்திக்காரன் வந்தால் என்னென்ன பாடுபடணும், இங்கே இருக்கக்கூடிய கழிவறையில் எந்த அளவில் தூய்மையாக இருக்கும், இதையெல்லாம் இந்த ரயிலில் வந்து பயணிச்சா தான் இந்த கஷ்டம் தெரியும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் தான், சராசரி மனுஷனுடைய சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் அரசியல்வாதிகளுக்கு நம்மளுடைய கஷ்டம் தெரியும். என்னைக்காவது ஒரு தடவை இந்த அரசியல்வாதிகள் நம்மள மாதிரி இந்த பேருந்துலையோ அல்லது நம்மள மாதிரி அரசு பேருந்துலையோ பொது போக்குவரத்தை பயன்படுத்தவனா இல்லை. அதற்கு காரணம் என்னன்னா, நம்ம வாக்கு செலுத்தினுடைய அவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறிடுது. நம்ம வாழ்க்கை தரம் மாறுறதே கிடையாது. நாங்கள் சொல்ல வர்றது, மற்ற கட்சிகள் மாதிரி இலவசமாக மிக்சி கிரைண்டர்லாம் கொடுக்கவே மாட்டோம். நாங்கள் இலவசமாக இந்த நாட்டுக்கு தேவையானதை கொடுக்குறோம். ஒரு சிலதை மட்டும் கொடுக்குறோம். என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தூய குடிநீர் இலவசமாக கொடுப்போம், தரமான கல்வியை கொடுப்போம், கல்விக்கேற்ற வேலையை கொடுப்போம், இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை இலவசமாக செய்வோம். அது அரசியல்வாதிகளுடைய தார்மீக கடமை. அரசியல் என்பது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை, அது வியாபாரம் அல்ல. நாங்கள் வியாபாரம் செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் செலவழிச்சு 1000 கோடி 2000 கோடியை மீண்டும் பல மடங்கு சம்பாதிக்கலாம். நாங்கள் வியாபாரம் செய்ய வந்த நபர்கள் அல்ல, நாங்கள் சேவை செய்த வந்த நபர்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் எங்களுடைய கொள்கைகள் எடுத்து சொல்கிறோம். 15 வருஷமாக தோத்துக்கிட்டு இருங்க சகோதரர். இங்கே இருக்க நீங்கள் போய் பாருங்க, நாம் தமிழர் கட்சியை இணையதளங்கள் அடிச்சு பாருங்க. 2009 ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை வச்சு, இந்த ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை காரணம் இங்க இருந்து தமிழ்நாட்டில் இருந்து அரசியல்கள்
உலகத்துல ரத்தத்திலேயும் சதையிலேயும் எந்த நாடும் அரசியல் செய்யல. எல்லா பேரும் பெட்ரோல் விலை, டீசல் விலை இதெல்லாம் அரசியல் செய்வாங்க. விலையேற்றத்துல மக்களுடைய வாழ்வாதாரத்தில் அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் உலகத்திலேயே ஒரு இனம் ஒரு மொழி பேசிய ஒரே காரணத்துக்காக ஒரு இனத்தையே அழிச்ச ஒரு காரியம் நடந்தது 2009 பக்கத்துல இலங்கையில ஈழத்துல. அந்த இனப்படுகொலைக்கு பிறகு நம்ம தமிழர்களை காப்பாற்ற தமிழர்களை தவிர யாருமே வரமாட்டாங்க. தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் இதுவரைக்கும் தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் இது போன்ற மாற்று மொழியினர் தான் ஆண்டாங்க. உங்க குடும்பத்தில் நான் தலைவனாக இருந்தா உங்க குடும்பத்துக்கு தேவையான நான் செய்வேனா? செய்ய மாட்டேன். பேருக்கு ஒரு அரிசி வாங்கி போடுவேன், பேருக்கு ஒரு பருப்பு, பேருக்கு காய்கறிகள் இப்படி தான் வாங்கி போடுவேன். இதே உங்க குடும்பத்தில் நீங்க தலைவராக இருந்தா உங்க குடும்பத்துக்கு யாருக்கு என்ன தேவை, அப்பாவுக்கு என்ன தேவை, அம்மாவுக்கு என்ன தேவை, மூத்த மகனுக்கு என்ன தேவை, மகளுக்கு என்ன தேவை, பார்த்து பார்த்து நல்லது செய்யுங்க. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டை ஆண்ட தலைவர்கள் நல்ல தலைவர்களாக தமிழர்களாக இருந்திருந்தால் தமிழர்களுக்கு என்னென்ன தேவை, உலக தமிழர்கள் எந்தெந்த நாடுகளில் வாழ்றாங்க, அந்த நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதை இந்த தாய்மண்ணில இருந்து எப்படிலாம் தீர்க்க முடியும், இங்க இருக்க சட்டசபையில் பேசினா என்ன தீர்வு ஏற்படும், இந்திய பாராளுமன்றத்தில் பேசினா என்ன தீர்வு ஏற்படும் சொல்லி பேசுறதுக்கு தமிழ்நாட்டை ஆண்ட தலைவர்கள் தமிழர்கள் இல்ல. ஆகவே ஈழத்தில் மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்துச்சு. பெங்களூர்ல இருந்து தமிழன் அடிச்சு வரணும், மகாராஷ்டிராவில இருந்து அடிச்சு வரணும், பர்மாவில இருந்து அடிச்சு வரணும். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்ன? தமிழனை தமிழன் ஆள வேண்டும். அதற்கு ஒரு தமிழ் தேசிய கட்சி வேணும்னு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. நான் இருக்கிறதுல இப்ப இங்க சுருக்கமா முடிச்சிடறேன். எதுக்காக நாங்க வந்தோம்? ஐயா கழிவிடுங்க, ஐயா போயிட்டு வாங்க. உங்க பொழப்பு தான் சாமி நிம்மதியான பொழப்பு. உண்மையிலேயே ஐயா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களையும் உங்களை மாதிரி தான் இந்த தேசம் பார்க்குது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த ஐயா மாதிரி ஒட்டுமொத்தமா யாசகம் பெறக்கூடிய நிலைமையில் நம்மளுடைய அடுத்த தலைமுறை வந்துடக்கூடாது. நாம கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம், நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு முடிச்சாங்க, நம்ம தாத்தா பாட்டை கஷ்டப்பட்டு முடிச்சான். என்ன காரணம்னா நாம தவறான தலைவர்களை தேர்ந்தெடுத்ததனுடைய காரணமாக காசுக்கும் பணத்துக்கும் இலவசத்துக்கும் ஆசைப்பட்டு தவறான தலைவர்களை தேர்ந்தெடுத்துட்டோம். இந்த நாடு முன்னேறல, இந்த நாடு நாசமா போச்சு. நாம கஷ்டப்பட்டது மாதிரி, நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்ட மாதிரி, நம்ம தாத்தா பாட்டை கஷ்டப்பட்ட மாதிரி நம்மளுடைய அடுத்த தலைமுறை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க, படித்த தலைவர்களை தேர்ந்தெடுங்க, இந்த மண்ணை பற்றி நேசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடியவங்களை பார்த்து தேர்ந்தெடுங்க. ஓட்டு போட போகும்போது கொஞ்சம் ஒரு தடவை இந்த ரயில போகும்போது தாமிரபரணி ஆத்த பாருங்க, அந்த ஆத்துல மணல் இருக்கான்னு பாருங்க, அந்த ஆத்து இன்னைக்கு சாக்கடையா மாறி இருக்கிறத பாருங்க. இங்க இருக்க கல்குவாரிகளை போய் பாருங்க. 2 வயசு பிள்ளைய கற்பழிக்கிறான். 2 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும்? 2 வயசு பிள்ளைய குழந்தைய கற்பழிக்கிறான். 82 வயசு மூதாட்டியும் கற்பழிக்கிறான். காரணம் மது, மாது. இங்க இருக்கக்கூடிய போதை, இங்க இருக்கக்கூடிய கஞ்சா, இங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான போதைகளை ஒழிக்கணும்னா நல்ல பாதுகாப்பான தேசத்தை உருவாக்கணும். தனியா பெண்களுக்கு மட்டும் ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்த முடியாது. பெண்களுக்கு மட்டும் தனியா பாதுகாப்பு ஏற்படுத்த முடியுமா? ஆண்களுக்கு மட்டும் தனியா பாதுகாப்பு அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது. தேசத்தின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு தான் இந்த பெண்களுடைய பாதுகாப்பு. இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் உறுதி செய்ய நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. இங்க பாருங்க, ஈரான்ல போர் நடந்தா இங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் அடுப்பெரியாதுன்னு சொல்லி யாராவது சிந்திச்சோமா? இன்னைக்கு இருக்க பொருளாதாரத்தை பாருங்க. ஈரான்லையும் அமெரிக்காவிலையும் போர் நடந்தா, அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு போர் நடந்தா தமிழ்நாட்டில் சிலிண்டர் தட்டுப்பாடு வரும்ன்றதை நம்ம உணரவே இல்லை. அந்த அளவிற்கு தான் நம்மளுடைய பொருளாதாரம் என்பது தற்சார்பு பொருளாதாரம் இல்லாமல் இருக்கு. அப்ப நாம செய்ய வேண்டியது தற்சார்பு பொருளாதாரத்தை இந்த தேசத்தில் உருவாக்கினா தான் நாம பிற நாடுகளை கையேற்றாம இருக்கணும். பிற நாடுகளில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை நாம பாதிக்கப்படாம இருப்போம். ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடுங்க. எல்லாரையும் ஒப்பிட்டு பாருங்க. ஒரு சட்டை எடுக்க போறோம்னா எடுத்த உடனே ஒரு கடையில் போய் ஒரு சட்டை எடுக்க போறது இல்லை. ஒரு வேட்டி எடுக்க போறோம், ஒரு சேலை எடுக்க போறோம், ஒரு சுடிதார் எடுக்க போறோம்னா எல்லா கடையிலையும் போய் விசாரிப்போம். எந்த கடையில தரமான, எந்த கடையில விலை குறைவா, எந்த கடையில நிறைய டிசைன் இருக்குன்னு. அது மாதிரி இங்க இருக்க கட்சிகளை ஒப்பிட்டு பாருங்க. ஒரு சட்டைக்கோ, ஒரு வேட்டிக்கோ, ஒரு சுடிதாருக்கோ ஒப்பிட்டு பாக்குற நாம இங்க இருக்க கட்சிகளையும், இங்க இருக்க தலைவர்களையும், அவர்களுடைய கொள்கையும் ஒப்பிட்டு பாருங்க. இதுல எந்த கட்சி சரியான கட்சி, எந்த கட்சி நல்ல கொள்கையில வச்சிருக்கு, எந்த கட்சி அந்த கொள்கையில நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. இதற்கு முன்னாடி திமுகவோ, அதிமுக, காங்கிரஸோ, பிஜேபி இல்ல ஏனைய கட்சிகளோ இங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருப்பாங்க. அவங்க மீண்டும் மீண்டும் வந்து அதே வாக்குறுதியை கொடுப்பாங்க, நாங்கள் வெற்றி பெற்றால் இதை செய்வோம்னு. அதை செஞ்சாங்களா இல்லையான்னு இதுக்கு முன்னாடி இருக்க தேர்தலில் அவங்க வாக்குறுதி கொடுத்ததை எடுத்து பாருங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு தேர்தலையும் வாக்குறுதி மட்டும் கொடுப்பாங்க. நம்ம மக்கள் அவங்க ரொம்ப எளிமையா நினைச்சாங்க. இந்த மக்களுக்கு 5 வருஷம் என்னதே இந்த தேசத்துல கொடுமை நடந்தாலும் அதை பத்தி கண்டுக்கிற மாட்டாங்க. மாறாக 5 வருஷம் நம்ம எல்லாருமே கோவத்துல இருப்போம். 5 வருஷ கோவத்தை விடிஞ்சா வாக்கு செலுத்த போறோம்னா நைட் வந்து காசு கொடுப்பேன். நைட்டு காசை கொடுத்தா விடியால விசுவாசம் காட்டிட்டு போயிட்டே இருப்போம். நம்மளுக்கு அந்த 5 வருஷ கோபம் ஒரு நாள் ராத்திரில இவன் கொடுத்த பணத்துல சரியா போயிருது, மறந்துடுறான், மன்னிச்சிடறான். நம்மளுடைய தமிழனுடைய மனித குலத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மறதி. அந்த மறதின்ற கைவிடுங்க. 5 வருஷம் இவர்கள் செய்த கொடுமையும், இவர்கள் செய்த லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை எல்லாத்தையும் சிந்திச்சு பாருங்க. படிச்ச கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையில பாருங்க, படிச்ச வேட்பாளர்கள் பாருங்க. இங்க இருக்க எல்லா கட்சிகளை ஒப்பிட்டு பாருங்க. எல்லா கட்சி வேட்பாளர்களையும் பாருங்க. திமுக, அதிமுக, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, நாம் தமிழர் கட்சி எல்லாத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. மற்ற கட்சிகளை விட நாம் தமிழர் கட்சியினுடைய
எங்களுடைய வேட்பாளர் நல்ல கல்வியாளரா, படிச்சவனா, சின்ன வயசு பையனா, நல்லது செய்யக்கூடிய கொள்கையில எடுத்து சொல்லக்கூடியவனா இருந்தான்னாக்க மட்டும் நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடுங்க. இந்த ரயில் பயணத்தில் நான் இந்த அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்ல, திருநெல்வேலி மாவட்டம் இல்ல, பல மாவட்டங்கள் பல ஊர்களை சேர்ந்த நபர்கள் இருப்பீங்க. நீங்க எந்த ஊரா இருந்தாலும் சரி எங்களுக்கு வாக்களிங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. அதோட சேர்த்து நீங்க எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய நினைச்சீங்கன்னா, காசு பணம்லாம் கேட்கல, இந்த துண்டறிக்கையை ஒரு போட்டோ எடுத்துங்க, உங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க. இப்படி ஒருத்தர் வந்தா இப்படி கத்துனேன் அப்படின்னு இந்த துண்டறிக்கையை ஒரு ஸ்டேட்டஸ் வைங்க. இதை ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் ட்விட்டர்லையும் போட்டு விடுங்க. நான் இப்படி ஒரு பையனை பார்த்தேன், இப்படி வந்து ட்ரெயின்ல பேசினேன், அவன் நிறைய படிச்சிருந்தான், அவன் 15 வருஷமா தோத்துக்கிட்டே இருக்கேன். சத்தியமா நான் 15 வருஷமா தேர்தல் நிற்கிறேன், முதல் தேர்தல் இருந்து இன்னும் வரை நிற்கிறேன். 15 வருஷமா தேர்தல் இருந்து 15 வருஷமா தோத்த வழி எப்படி இருக்குன்னு பாருங்க. 15 வருஷமா தோத்த வழியோட தான் வந்து நிற்கிறேன். இந்த இடத்துக்கு 5:30 மணிக்கு இந்த சேரன் மகாதேவி ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம். 7 மணிக்கு ட்ரெயின் நாங்க, 5:30 மணிக்கு நாங்க எந்திரிச்சு குளிச்சு 6:30 மணி அந்த காலகட்டத்தில் வந்தோம். யோசிச்சு பாருங்க, எங்க வயசு பயல்களா எந்த அளவிற்கு இங்க கொண்டாட்டங்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க எங்க வாழ்க்கை, எங்களுடைய நேரம் எல்லாத்தையும் இப்படி பொது வாழ்க்கைக்கு செலவழிக்கிறதுக்கான ஒரே காரணம், இந்த மண்ணில பிறந்துட்டோம், ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். நாம வந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக நிக்கிறோம். வந்துட்டோமா? இது என்ன ஊர்? அடுத்த ஸ்டேஷன் கல்லிடைக்குறிச்சி. என்ன இருக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்களை மாதிரியே நாங்களும் சந்தோஷமா மகிழ்ச்சியா எங்க குடும்பம் உண்டு. நான் இந்த ஊர்ல வந்து இருக்கிறேன், என்னுடைய சொந்த ஊர் நத்தம். 21 நாளாச்சு என் பிள்ளைகளை பார்த்து, என் மனைவி என் குழந்தைகளை பார்த்து 21 நாளாச்சு. எனக்கு 3 வயசுல ஒரு பாப்பாவும் 6 வயசுல ஒரு பையன் இருக்கான். யோசிச்சு பாருங்க, அந்த மழலை பேசக்கூடிய அந்த குழந்தைகளை விட்டுட்டு தினசரி நாங்க இங்க வந்து உட்கார்ந்து கஷ்டப்படுறோம்னா அதுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதாங்க. நாம இந்த மண்ணில் பிறந்துட்டோம். இந்த மண்ணில் பிறந்ததுக்காக ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். அந்த மாற்றத்தை அரசியல் மாற்றமாக இருந்தால், அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய அனைத்து வகையான துன்பப்புட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதுன்னு. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினா இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஒரு தீர்வு ஏற்படுத்த முடியும். ஆனா அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு 15 வருஷமா ஓடுறோம். நாங்க சொகுசு வாழ்க்கை வாழ்றதுக்காக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றல, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வை ஏற்படுத்துறதுக்காக முயற்சி செய்யறோம். எங்களால் நாங்கள் வெற்றி பெற்றால் நாங்க உங்களுக்கான பிரச்சனை இல்லாததுக்குமே தீர்வு ஏற்படுத்தும். ஒருவேளை ஜெயிக்கவே இல்லை, தம்பி நீங்க ஜெயிக்கல, நல்லா வந்தீங்க, பேசுனீங்க, எல்லாம் செஞ்சீங்க, நாங்களும் உங்களுக்கு தேப்பா ஓட்டு போட்டோம். ஆனா பெரும்பான்மையான மக்கள் ஓட்டு போடல. நீங்க தோத்துட்டீங்க, எங்களுக்கு என்னப்பா செய்வீங்க அப்படின்னு யோசிப்பீங்க. எங்களால ஒருவேளை நாங்க வெற்றி பெறல, தோத்துட்டோம்னா உங்க பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு போராட்டங்களை முன்னெடுப்போம், ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்போம், பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க எங்களுக்கு ஓட்டே போடாட்டி கூட எங்களால முடிஞ்ச அளவு தொடர்ச்சியாக பல கோடி பணத்திட்டம் சுடுதண்ணி மாதிரி இருக்கு, நாங்க நிறைய குடிப்போம். அது வேற. ட்ரெயின் ஆட்டாம ஓட்ட சொல்லுங்க, ஆடி ஓட்டுறாரு, இன்னும் ஒழுங்கா ஓட்ட தெரியலையா? நாங்க ரொம்ப நேரம் ரயில் நிற்கமே, ரயில் ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கிட்டையும் போய் துண்டறிக்க ஓட்டு போட சொல்லி அவரே பார்த்துட்டு சிரிச்சாரு. எல்லாம் பஸ் ட்ரெயின் எல்லாம் மறிச்சிங்க, ஆட்டோ எல்லாம் மறிச்சு ஓட்டு கேட்டீங்க, கடைசியில் ட்ரெயினை மறிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களேன்னு. உண்மையிலே எனக்கு வாய்ப்பு எடுத்தா செல்போன் டவர் ஏறி விமானம் ஓட்டுறீங்கள்ட்டையும் கூட ஓட்டு கேட்குற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வெறி. எதுல வெறினா, அதாவது நாங்க தீவிரமா செயல்படுறதுனால தீவிரவாதின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், நான் வெளிநாடுகள் எல்லாம் வேலை பார்த்திருக்கேன். வெளிநாட்டில் வேலை பார்க்கல எனக்கு ஒரு ஆசை, அந்த ஊர்ல மாதிரி மருத்துவமனை நம்ம ஊர்ல இருக்காதா? வெளிநாடுகள் இருக்கிற மாதிரியான, ஐரோப்பிய நாடுகள், வளைகுடா நாடுகள் இருக்கிற மாதிரியான சாலை வசதி நம்ம ஊர்ல இருக்காதா? வடிவேல் சொல்லுவார்ல, ரோட்டிலேயே சோத்தை போட்டு பரட்டும், அங்கேயே குழம்பு ஊற்றி சாப்பிடும்னு சொல்லுவாரு. அது மாதிரியான சாலைகள் நம்ம ஊர்ல இருக்காதா? அது மாதிரியான வெளிநாடுகள் இருக்கிற அளவுக்கு மருத்துவமனை தூய்மையா இருக்காதா? வெளிநாடுகள் இருக்கிற அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள், அதாவது பள்ளிக்கூடம், கல்லூரி எல்லாம் ஒரு தரம் உயர்த்தப்பட்டதா இருக்காதா அப்படிலாம் ஆசை இருந்துச்சு. அதனாலதான் நாங்க அப்படி வந்து கத்துறோம். வெளிநாடுகளில் போய் பார்த்து வேலை பார்த்து அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி நம்ம தேசம் மாறாதான்னு சொல்லி இப்படி வந்து கஷ்டப்படுறோம், இப்படி வந்து கத்துறோம். ஆகவே ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, மறந்துட வேண்டாம். விவசாய சின்ன இதை ஒரு போட்டோ எடுத்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல வைங்க. அண்ணே நன்றி, வீடியோலாம் எடுத்தீங்க, போட்டு விடுங்க. நன்றி எல்லாருக்கும் நன்றி. உங்க பயணம் இனிதான் நிறைவேறட்ட, உங்களுடைய ஆசைகள், நல்ல ஆசைகள் அனைத்தும் நிறைவேற இறைவனை வேண்டு. ஒருவேளை நாங்கள் ஜெயிக்காட்டியும் இலவசமா தமிழ்நாடு முழுக்க ரத்த தானம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். முழுக்க இலவசமா மரக்கன்றுகளை நடுறோம். அதே நேரத்தில் பள்ளி கல்லூரியில் போய் இலவசமா மரக்கன்றுகள் கொடுக்குறோம். தேர்தல் காலகட்டத்தில் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, அதனால நம்ம செய்யறதில்ல. இல்லாட்டி நாங்கள் எங்கே போய் நாம் தமிழர் கட்சி பிரச்சாரம் செஞ்சாலும் இலவசமா மரக்கன்றுகளை கொடுத்து தான் செய்யறோம். இலவசமாக இங்கே கொடுக்க வேண்டியது மரக்கன்றுகள், கொடைதானம், ரத்த தானம், இதெல்லாம் செய்யலாம். நாங்கள் அதை செய்யறோம். நாங்கள் ஜெயிச்சாதே செய்யணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் நாளைக்கே ஜெயிச்சிடறோம். உடனே பணமரத்தை நட்டு வளர்க்க முடியுமானா வளர்க்க முடியாது. ஆகவே இப்பவே பல கோடி பணை திட்டம்னு நாம் தமிழர் கட்சியில் வச்சிருக்கோம். நீங்க போய் நாம் தமிழர் கட்சியோட வெப்சைட்ல செயற்பாட்டு வரைவுன்னு கேளுங்க. நான் கொடுத்திருக்கிறது ஒரே ஒரு துண்டறிக்கை. இது மாதிரி ஒவ்வொரு துறை ரீதியாகவும் ஒரு ரயில் பயணிகளுக்கு என்னென்ன செய்யணும், காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு என்ன செய்யணும், அல்லது வேற துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையிலும் என்ன மாதிரியான மாற்றங்களை செய்யணும்னு சொல்லி செயற்பாட்டு வரைவுன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய வெப்சைட்ல இருக்கு. முடிஞ்சா போய் பாருங்க. அந்த வெப்சைட்ல இருக்க டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க. உண்மையிலே நீங்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு எங்களுடைய தொலைநோக்கு பார்வையான திட்டங்கள் இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டியும் ரத்த தானம் இலவசமா பண்றோம். யாருக்காவது பிரசவத்துக்கு ரத்த தானம் தேவை, அல்லது அரசு மருத்துவமனையில் விபத்து,
விபத்து ஏற்பட்டு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை எதுக்காக இருந்தாலும், தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் வந்து கொடுப்போம். யாருக்காவது ரத்த தானம் வேணும்னாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாலே குருதிக்கொடை பாசறைன்னு இருக்கு, அதில் கிடைக்கும். அப்படியெல்லாம் தேடி எடுக்க முடியாதுன்னா இந்த துண்டறிக்கையிலே நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கனாலே உங்களுக்கு ரத்த தானம் இலவசமாக கிடைக்கும். நன்றி. யாராவது வந்து ஆற்றை சுத்தப்படுத்துகிறேன், குளத்தை சுத்தப்படுத்துகிறேன், சீமக்கருவளை மாவட்டத்தை அகற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஆசைகளாக இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம தொகுதி சேர்ந்து பயணிப்போம், சேர்ந்து மாற்றத்தை ஏற்படுத்துவோம். நன்றி. உங்கள் நேரத்தை ரொம்ப நேரம் தொந்தரவு பண்ணிட்டு ரொம்ப நேரம் உங்களுடைய வேலைகளை எல்லாம் மாற்றி நான் பேசுகிறத கேட்டதுக்கு மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் கேட்டீங்க, நிறைய பேர் கேட்கல. கேட்டவங்களுக்கு கேட்காதவங்களுக்கு எல்லாத்தையுமே நன்றி. உங்களுக்கு சேர்த்து தான் நான் போராடுறேன். நான் காமெடியனோ நகைச்சுவையாளரோ பொழுதுபோக்கு வேற வேலை இல்லாமல் வந்து நிற்கல. உங்களுக்காக, உங்களில் ஒருவனாக வாழ்ந்த நான் உங்களுக்கும் எனக்கும் சேர்ந்து போராட வந்திருக்கேன். நன்றி. போராடிக்கிட்டே இருந்தாக்க எந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. ஒரு தடவை ஆட்சி அதிகாரத்தில் உட்காரத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னம். நன்றி 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 நன்றி. நிறையா இங்கிட்டே பேசிக்கிறதுனால இங்கிட்ட எதுவும் பேச முடியல, தவறாக நினைக்காதீங்க. ரொம்ப நேரம் அங்கிட்ட பேசிட்டு கத்தி பேச முடியல. துண்டறிக்கை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். துண்டறிக்கை பார்த்துருப்பீங்க. நிறைய நேரம் அந்த பக்கமே அங்கிட்டு திரும்பியே கத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியல, இங்கிட்ட ஆள் அதிகமாக இருந்திருக்கீங்க, அங்கிட்ட விட இங்கிட்ட அதிகமாக இருந்திருக்கீங்க. பரவாயில்ல. இருந்தாலும் எல்லார்ட்டையும் கைபேசி இருக்குன்னு நினைக்கிறேன். கைபேசியில் போய் நான் பேசினோட அண்ணன் சீமான் நிறையா பேசியிருப்பாரு. நிறையா சீமானையும் கலாச்சிருப்பாங்க. எனக்கும் ஆசைகள்லாம் நானும் விஜய் ரசிகர் தான். நானும் ஒரு நடிகனின் ரசிகர் தான். உங்களை மாதிரி கல்லூரியில் படிக்கையில் நானும் ஒரு நடிகனுடைய ரசிகராக தான் இருந்தேன். இன்னைக்கு சித்தாந்தத்துக்காக, கொள்கைக்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாள்லேருந்து இந்த கட்சியில் இருக்கிறேன். நான் கட்சியை மட்டும் ப்ரமோட் பண்ண வரல. நீங்கள் போய் ஒப்பீடு செஞ்சு பாருங்க. சச்சின் டெண்டுல்கர் நல்லா கிரிக்கெட் விளையாடுவார், உண்டா இல்லையா? அவர் மாதிரி செஞ்சுரி அடிக்க யாராலுமே முடியாது. விராட் கோலி இன்னைக்கு அதை விட நல்லா விளையாடுறாரு. யாராலும் மாற்று கருத்து இருக்கா? இல்லை. ஆனால் அவங்களை கொண்டாந்து இளையராஜா மாதிரி மியூசிக் போட சொன்னால் போடுவாரா? இந்த ரெண்டு பேரையும் கொண்டு போய் உசேன் போல்ட் மாதிரி ஓடுவாரா? புரியுதுங்களா? இங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு தனித்திறன் இருக்கு. அந்த தனித்திறன் என்பது வேறு, அது அவங்க துறை சார்ந்தது. நம்ம அதுக்காக சச்சினை கொண்டாடலாம், டோனியை கொண்டாடலாம், இந்த பக்கத்தில் இளையராஜா கொண்டாடலாம், ஐயா ஏஆர் ரஹ்மானை கொண்டாடலாம். அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. அண்ணன் விஜய் என்பவர் நல்லா நடனமாடக்கூடிய நபர், நல்லா நடிக்கக்கூடிய நபர், அதுல எல்லாம் மாற்று கருத்து எதுவுமே இல்லை. ஆனால் அது நாடை ஆளுவதற்கு தகுதியான்னு கேட்டால் தகுதி இல்லை. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கும். நீங்க மொபைலை பார்த்துட்டே இருக்கீங்க. 2 வயசு பிள்ளைய கற்பழிச்சான்னு சொல்லையில உங்களுக்கு அந்த பாதிப்பு பெருசா தெரியாது. ஆனா அந்த கற்பழிச்சது மாதிரியான ஏதாவது ஒரு காணொலி வரும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு வேதனையா இருக்கும். ஒருத்தனை அடிச்சு கொண்டுட்டாங்க, கஞ்சா போதையில ஒரு நபர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் வெட்டி கொண்டுட்டாரு. அடுத்த இறங்க போகணுமா? அப்ப அந்த வெட்டி கொள்ளக்கூடிய வீடியோக்களை காணொலியில பார்க்கும்போது உங்களுக்கு நெஞ்சே பதப்பதைக்கும். அது மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்ததனுடைய வழியாக நாங்க இதுல இறங்கி நிக்கிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க, விவசாய ஜனத்துக்கு வாக்களிங்க. சீமானன் பேசின பேச்சுக்களை கேளுங்க. அவர் பேசின சரின்னு உங்களுக்கு தோணுனா அதுக்கப்புறம் ஆனா நீங்க கூட வெளியில இருந்து எடுங்க. நான் அந்த குதிச்சிருவேன் வெளியில, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நில்லுங்க, நான் வெளியில டபார்னு குதிச்சிருவேன். ஆமா போங்க. நம்ம சக்திமான மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்லேயே ட்ரெயின் நிப்பாட்டுவோம். விஜயகாந்த் கஜா படத்தில் மாதிரி நிப்பாட்டிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கா கொஞ்சம் தள்ளிங்க, நான் வாடி பேசிட்டு அப்புறம் கீழே தள்ளி விட்றாங்க. ஆமாம் அம்மா, அதை தேங்கம்மா சொல்கிறான், அதாவதுங்கம்மா, அம்மா நான் இருக்கிறேன். என் பிள்ளைக்கு நான் சாராயத்தை ஊற்றுவேனா? என் கண்ணு முன்னாடி என் பிள்ளை சாராயம் குடிச்சா அதை நான் பார்த்துட்டு சகிச்சுட்டு இருந்துருவேனா? சகிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. ஏன்? என் பிள்ளை நல்லா இருக்கணும். இருங்க, எங்கிட்டுங்க ட்ரெயின்? இருடா, இங்கிட்டு இறங்குறேன்டா. இறங்கு, அந்த ட்ரெயின்ல போகணுமா? சரி போயிட்டு வர பாப்போம். நாட்டாமைன்னு ஒரு யூடியூப் சேனல் என்னுடைய வீடியோக்கள் பூரா வரும். நாட்டாண்மைன்னு ஒரு யூடியூப் சேனல் வரும், அதில் வரும். அம்மா தஞ்சாவூரா? அதாம்மா. அம்மா உங்களுக்கு தெரியுதுல கஞ்சா இங்க விற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல இங்க வந்து சாராயம் விற்கிறாங்கன்னு. இதை மாத்தணும்னா இப்ப விற்கக்கூடிய நபர்கள் தான் ஆட்சியில் இருக்காங்க. அவர்களை மாத்தினா கஞ்சா வியாபாரத்தை மாத்திரலாம். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கவங்க ஏற்கனவே இருந்தவங்க தான் கஞ்சா வியாபாரி, சாராய வியாபாரி. அவர்களை மாத்துங்க, எல்லாமே மாறிடும். மறந்துடாதீங்க. நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னம். போயிட்டு வரேன். தொந்தரவுக்கு மன்னிக்கணும் அண்ணே, தொந்தரவுக்கு மன்னிக்கணும் எல்லாரும். நன்றி. அடுத்த ட்ரெயினா? அப்படியா? இதெல்லாம் சொன்னால இப்படிதான் இருக்கும். அது மட்டும் தான் நமக்கு அப்படியே அமைஞ்சது. சரி இல்லையா? அண்ணே விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. அண்ணா எல்லாரும் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. நான் தான் வேட்பாளர் அம்பாசமுத்திரத்துக்கு. அண்ணே நன்றிங்க. நான் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கண்ணே. நாம் தமிழர் கட்சிக்கு நன்றி. யாராவது எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய நினச்சிங்கன்னா, எங்களுக்கு உதவி செய்யணும்னா காசு பணம்லாம் கேட்க மாட்டோம். அந்த துண்டறிக்கையை ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஒரு ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ உங்களுடைய இதில் ஒரு ஸ்டேட்டஸில் வைங்க.
தேர்தலுக்கு முத நாளும் இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் வச்சு விடுங்க. அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி. நான் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்ன படிச்சிருக்கேன். நான் உண்மையிலே எனக்கு சங்கடமாக தான் இருக்குது. எல்லா பக்கமும் வந்து பேச எனக்கு கூச்சமாக தான் இருக்குது. ஆனாலும் வேறு வழியில் இந்த இனத்தில் பிறந்துட்டோம், இந்த மண்ணில் பிறந்துட்டோம். இங்கே நடக்கக்கூடிய தவறுகள் எல்லாத்துக்குமான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஒன்றுனா தேர்தல் தான். அந்த தேர்தலை நம்ம ஏதோ திருவிழா நினச்சி கடந்து போயிடுறோம். இங்கே நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் எந்தெந்த பிரச்சனைலாம் தினசரி சந்திக்கிறீங்களோ, அது கஞ்சா போதையில் நடக்கக்கூடிய கொலை கொள்ளையாக இருக்கட்டும், மது போதையில் நடக்கக்கூடிய கொலை கொள்ளையாக இருக்கட்டும், கற்பழிப்பாக இருக்கட்டும், எதை வேணாலும் நீங்கள் பாருங்கள். இங்கே நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரே ஒரு காரணம் ஒன்று தான். நாம தவறான தலைவர்களை தேர்ந்தெடுத்தது. நம்ம தவறான தலைவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு 60-70 ஆண்டுகளாக இந்த நாட்டை அவர்கள் ஆண்டதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்ம படக்கூடிய எல்லா வகையான கஷ்டமும். இந்த கஷ்டத்துக்கான ஒரே காரணம் அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ இவர்கள் அல்ல. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா வகையான கொலை கொள்ளை லஞ்சம் ஊழல் எல்லாத்துக்குமான காரணம் நம்ம தான். இதை உணரணும். நாம ஒரு விரலை நீட்டி இன்னொருத்தனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா அவன் செய்த அனைத்து தவறுகளுக்குமான ஒரே ஒரு காரணம் இந்த ஒத்த விரல தான் இருக்கு. நம்மளுக்கு நல்லா தெரியுது 5 வருஷமா அவன் சரியான ஆட்சி செய்யலைன்னு. நம்மளுக்கு நல்லா தெரியுது இந்த தவறான ஆட்சியில தான் இந்த கொலைகள் நடந்துச்சு. 2 வயசு பிள்ளையை கற்பழிக்கிறான், 82 வயசு மூதாட்டியை கற்பழிக்கிறான். இது எல்லாத்துக்குமான காரணம் இங்க இருக்கக்கூடிய ஆட்சி, தவறான ஆட்சி முறை, தவறான சட்டத்திட்டங்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான மது போதை கஞ்சா போதை தான் காரணம் நம்மளுக்கு தெரியுது. இந்த 5 வருஷத்துல அதுக்கான தீர்வு இந்த அரசாங்கம் ஏற்படுத்தானா இல்ல. சரி, இதுக்கு முன்னாடி ஒரு கட்சி 10 வருஷம் ஆட்சி செஞ்சு அவங்க எதுவும் மாத்தினாங்களா? மாத்தல. சரி, இனிமேல் அவர்களில் யாராவது ஒருத்தர் திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸ் கூட்டணியோ பிஜேபி கூட்டணியோ மீண்டும் வந்தால் இவர்கள் இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்களான்னா வைக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவர்கள் நல்லா பழகிட்டாங்க. என்ன பழகிட்டாங்க? நம்ம 5 வருஷமா 10 வருஷமா தமிழ்நாட்டை ஆட்சி செய்வோம். இங்க இருக்க மக்களுக்கு நம்ம எவ்வளவு கொடுமையை செஞ்சாலும் என்னதான் அதிகார துஷ்பிரயோகத்தை செஞ்சாலும் இவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். மாறாக அப்போதைக்கு கோவப்படுவாங்க, அப்போதைக்கு கோவப்பட்டு ஒரு வீடியோ பேசுவாங்க, அப்போதைக்கு கோவப்பட்டு ஏதாவது பொது ஊடகங்களை பேசிட்டு போயிடுவாங்களே தவிர இவர்கள் ஒருபோதும் நம்மளுக்கு எதிர்த்து வாக்களிக்க மாட்டான்னு அவங்களுக்கு தெரியும். 5 வருஷம் நம்ம கோபமா இருப்போம். இந்த தடவை எப்படியாவது மாற்றி ஓட்டு போடணும்ப்பா, புதுசாக வர்ற ஒரு நபருக்கு தேப்பா ஓட்டு போடுவோம். இவங்க அநியாயம் தாங்க முடியல, அட்டூழியம் தாங்க முடியல, ஆளுங்கட்சி செய்கிற கொடுமையை பாரு, ஆளுங்கட்சி செய்கிற அட்டூழியத்தை பாருன்னு நாம் ஒவ்வொரு நாளும் வேதனையில் துடிப்போம், கோபப்படுவோம். இந்த முறை மாற்றித்தான் வாக்களிப்போம் நினைப்போம். ஆனால் நாளைக்கு ஓட்டு போட போகிறோம்னா இன்றைக்கி நைட்டு வருவான். ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபான்னு காசை கொடுப்பேன். ஒரு வீட்டுக்கு 5 ஓட்டு இருக்குன்னா 5000 ரூபா காசு கொடுத்துட்டு போயிடான். 10 ஓட்டு இருக்குன்னா 10000 ரூபா காசு கொடுத்துட்டு போயிடான். அந்த 5000 10,000 வாங்கின உடனே 5 வருஷமா அவன் மேலே இருந்த கோவத்தை பூரா மறந்துட்டு மறுநாள் காலையில் நைட்டு வாங்கின காசுக்கு விடியால விசுவாசம் கட்டிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கான காரணம் நாமன்றதை உணரணும். அதில் உங்களுக்கும் பங்கு இருக்குது, எனக்கும் பங்கு இருக்குது, உங்கள் அப்பா அம்மாவுக்கும் பங்கு இருக்குது, எங்கள் அப்பா அம்மாவுக்கும் பங்கு இருக்குது, உங்கள் தாத்தா பாட்டிக்கும் பங்கு இருக்குது, என் தாத்தா பாட்டிக்கும் பங்கு இருக்குது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம் சம்பாதிச்ச சொத்துக்கள் பூரா நீங்கள் சம்பாதிச்சா உங்கள் பிள்ளைகளுக்கு தானங்கம்மா சொத்து. நான் சம்பாதிச்சா என் பிள்ளைகளுக்கு தானே என் சொத்து சகம். என்னுடைய சொத்துக்கள் எல்லாத்துலேயும் என் பிள்ளைகளுக்கு முழு உரிமை இருக்குது, முழு பாகம் இருக்குது, பங்கு இருக்குன்னா நான் செய்த பாவம், என் அப்பா அம்மா செய்த பாவம், என் தாத்தா பாட்டி செய்த பாவம், நம்மளுடைய அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி செய்த பாவங்களில் நம்ம பிள்ளைகளுக்கும் பங்கு இருக்கும், நம்மளுக்கும் பங்கு இருக்கும். அப்போ நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி செஞ்ச பாவத்துக்கு ஏதாவது ஒரு தீர்வை ஏற்படுத்தணும்னா நம்ம அப்பா அம்மா தேர்ந்தெடுத்த தவறான தலைவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணம். அந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்த தலைவர்களை தேர்ந்தெடுத்த நம்ம முன்னோர்கள் செஞ்ச தப்புக்கு தீர்வாக புதிய தலைவர்களை, புதிய கொள்கையை, புதிய கட்சியை தேர்ந்தெடுங்க. அதுதான் நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யக்கூடிய நன்மை. நம்ம அப்பா அம்மாவும் நம்ம தாத்தா பாட்டியே கஷ்டப்பட்டேன், செத்துட்டா, முடிஞ்சு. நம்மளும் கஷ்டப்பட்டு முடிஞ்சிட்டோம். இதே மாதிரி நம்ம பிள்ளை கஷ்டப்படணுமா? உங்களை மாதிரியே உங்க பிள்ளை இதே மாதிரி ட்ரெயினில் போகணும்னு நினைப்பீங்களா? இல்ல பாதுகாக்கப்பட்ட ஒரு ட்ரெயினில் போகணும்னு நினைப்பீங்களா? இன்னைக்கு யாராவது ஒருத்தர் ட்ரெயினில் பாதுகாப்பாக இருப்பீங்களா? மொபைல் எங்களுக்குள்ள வச்சுட்டு போயிருவீங்களா? இப்படி நான் பின்னாடி பாக்கெட்டில் வச்ச மாதிரி வச்சிட முடியுமா? யாராவது ஒருத்தர் தனியாக அந்த கம்பார்ட்மெண்ட்டில் யாருமே இல்லை, ஒரே ஒரு இந்த அக்கா மட்டும் வரணும். எல்லா பேரும் இறங்கிட்டாங்க. கடைசியாக போய் சேரன்மாதேவிலே திருநெல்வேலியிலே இறங்கணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டே காலி ஆயிடுச்சு. இந்த அக்கா தனியாக உட்காந்துருக்குமா? பயப்படாம முடியுமா? இல்லை. ஏன்னா இன்னைக்கு எந்த இடத்துல யாருக்கு என்ன வகையான தீங்கு நடக்கும்ன்ற ஒரு ஒரு தெரியாமலே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்கான காரணம் நாம ஏற்படுத்துற இந்த அரசியல் கட்டமைப்பு, தவறான கட்டமைப்பு. இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்ம தான். அதை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு நாள் தான் தேர்தல். இந்த தேர்தலை வெறுமன தேர்தல் நினைக்காதீங்க. நம்ம அடுத்த தலைமுறைக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய, வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நாளா சிந்திங்க. நீங்க அந்த தேர்தலுக்கு வாக்களிக்க போகையில் உங்க கை நடுங்கணும், உங்க விரல் நடுங்கணும். நான் வாக்கு செலுத்துவது வெறுமன ஒரு நாள் வாக்கு அல்ல. என் பிள்ளைகளுக்கும், என் மகனுக்கும், என் மகளுக்கும், என் பேரனுக்கும் பேத்தி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு நீங்க உணரணும். அந்த வாழ்க்கையை கொடுக்க போறோம்ன்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட திட்டமிட்டு போங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க எல்லாத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த நாட்டை திமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய நபர்கள் அது கூட்டணியா மாறி மாறி நிற்பாங்க. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி எல்லாருமே ஆண்டுட்டான்.
யாருமே எந்த மாற்றத்தையும் செய்யல. நாங்க படிச்ச இளைஞர்கள், நாங்க நிம்மதியா எங்க குடும்பம் உண்டு, நாங்க உண்டு நிம்மதியா சந்தோஷமா வாழ வேண்டிய இளைஞர்கள் இன்னைக்கு ஒவ்வொரு இடமா போய் பஸ்ல போய் ரயில்ல போய் பேருந்து நிலையத்துல போய் சாலை ஓரங்களில் போய் நாயா கத்துறோம், லேய் வைக்கிற மாதிரி கத்துறோம். என்ன காரணம்னா ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட மாட்டோமான. உண்மையிலே நான் படிச்சிருக்கிறது என்ன துண்டறிக்கையில் இருக்கேன். 15 வருஷமா தோத்துக்கிட்டே இருக்கேன். 15 வருஷமா அந்த தேர்தலில் தோக்குறோம். எனக்கு தோக்குற பத்தி ஒரு கவலையும் இல்லை, எனக்கு அசிங்கம் இல்லை, கேவலம் இல்லை. ஏன்னா நான் நேர்மையா நிக்கிறேன். நேர்மையான கொள்கையில நேர்மையான கட்சியில நான் போய் நிக்கிறேன். நேர்மைக்காக பாடுபடுறேன், நேர்மைக்காக கத்துறேன். எனக்கு எந்த வகையான குற்ற உணர்ச்சி இல்லை. நான் தோத்து போயிட்டேன்னு எனக்கு எந்த வகையான கவலையோ அசிங்கமோ வேதனையோ இல்லை. இருந்தாலும் காட்ட மாட்டேன், அது எனக்கு தேவையில்லை. ஏன்னால் நான் இந்த பிறவியில் இந்த பூமியில் பிறந்ததற்காக தேவையான அளவிற்கு புண்ணியத்தை செஞ்சுட்டேன். எனக்கு கவலை இல்லை. நான் மற்றவங்களை மாதிரி ஒருத்தர் வேடிக்கை பார்த்துட்டு ஒருத்தர் செய்யற தவறை தட்டி கேட்காம போனவன் அல்ல. நான் இங்க நடக்கக்கூடிய எல்லா வகையான தவறுகளுக்கு குரல் கொடுத்திருக்கேன். இந்த தவறுகளுக்கு குரல் கொடுக்கறதோ ஆர்ப்பாட்டம் பண்றதோ மட்டும் தீர்வு இல்லை. இவனை இறங்கி தேர்தல் நின்று எதிர்த்து ஜெயிச்சாதான் இவனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும், இங்க நடக்கிற தவறுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்னு சொல்லி நான் தேர்தலை இறங்கி போட்டிட்டு ஒரு கட்சியில சேர்ந்து இங்க நடக்கக்கூடிய தவறுகளுக்காக குரல் கொடுக்கிறேன், ஆர்ப்பாட்டம் பண்றேன், போராட்டம் பண்றேன், எங்களால முடிஞ்சதை செய்யறேன். எங்களுக்கு எந்த வகையான குற்ற உணர்ச்சி இல்லை. ஆனால் உங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி இல்லாம நீங்க வாழணும், உங்க பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. எங்களுடைய சின்ன விவசாய சின்ன எங்களுக்கு 15 வருஷத்துல இப்போதான் நிரந்தர சின்னமே கிடைச்சிருக்கு. எங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருந்துச்சு. ஆனால் எங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு நீங்க வாக்களிக்கிறதுக்கு சரியான சின்னங்கள் வந்து சேரல. எங்களுக்கு இந்த ஆண்டு தான் சின்ன 15 ஆண்டுகளை இந்த ஆண்டு தான் எங்களுக்கு ஒரு நிரந்தர சின்னமே கிடைச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, 60 வருஷமா இருக்கக்கூடிய உதயசூரியன் ரெட்டலை இதை எதிர்த்து 6 மாசத்துக்கு முன்னாடி உறுதி செய்யப்பட்ட விவசாய சின்னம் போட்டியிடுது. எங்களுக்கு முத கொடுத்தது ரெட்டை மெழுகுவர்த்தி ஒரு சின்னம் கொடுத்தாங்க 2016ல. அப்புறம் அடுத்த தேர்தலே அதை பிடிக்கிட்டாங்க. 2019ல கரும்பு விவசாயின்னு ஒரு சின்னம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை பிடிக்கிட்டாங்க. மைக்கு சின்னம்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதையும் பிடிக்கிட்டாங்க. இப்பதான் எங்களுக்கு நிரந்தர சின்னம் கிடைச்சிருக்கு. சிந்திச்சு பாருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு ஊர்ல ஒரு ரயிலையோ பஸ்லயோ லாரியிலையோ சாலை ஓரத்தில் நின்று கத்தி 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 இன்னைக்கு தான் ஒரு நிரந்தர சின்னமே வாங்கியிருக்கான். எங்களுடைய எண்ணத்தை எப்ப கொண்டு சேர்க்க முடியும்? எங்களுக்கான அந்த வாய்ப்புகள் குறைவு. ஏதாவது ஒரு சன் டிவில விஜய் டிவில எங்க கட்சியை பத்தி பேச பார்த்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு பேப்பர்ல ஒரு நியூஸ்ல பெரிய படமா பார்த்து நாம் தமிழர் கட்சி இன்று இலவசமாக மரக்கன்றுகள் கொடுத்தார்கள், நாம் தமிழர் கட்சி தாமிரபரணியை தூய்மைப்படுத்துவதற்கு போராட்டம் நடத்தினார்கள், மணல் கொலையை தடுத்தார்கள், கல்குவாரியை தடுத்தார்கள், ஏதாவது ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டத்தோட செய்தி நீங்க பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. காரணம் அந்த பத்திரிகைகள் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய ஒரு நிறுவனம். அவன் விரும்பின செய்தியை மட்டும்தான் போடுவான். நீங்க படிக்கிறதெல்லாம் செய்தி அல்ல. அவன் எதை நீங்க படிக்கணும்னு நினைக்கிறானோ அதுதான் நீங்க பாக்குற செய்தி. அந்த செய்திகளை கூட எங்களால கொண்டு வந்து நாங்க செய்யற போராட்டமா ஆர்ப்பாட்டமா செய்தியா கூட கொண்டு வந்து சேரல. வேற வழி இல்லாம நாங்களே ஊடகமா மாறி இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதுகளை தான் நாங்க பரப்புரை செஞ்சுட்டு இருக்கோம். அதோட சேர்த்து உங்களை நாங்க முழுசா நம்பி நிக்கிறோம். நீங்க எங்களுக்கு வாக்களிப்பீங்க, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. நாங்க திரும்ப சொல்றோம், நீங்கள் வாக்களித்தால் அந்த அரசியல் கட்சிகள் செய்த அதே தவிர நாங்க செய்யறோம்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தா அடுத்த தடவை எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. நாங்க சொல்றோம், ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறேன். ஒரு முறை நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சு 5 வருஷம் அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க உங்கள்ட்ட ஓட்டு கேட்டே வரமாட்டோம். நீங்க எழுதி வச்சுங்க, ஒரு முறை நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்து விட்டால் நாங்கள் ஒருபோதும் போய் பிரச்சாரத்துக்கே போக மாட்டோம். காரணம், நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆட்சியில இவன் தாண்டா அடுத்த முறை வரணும்னு சொல்லிட்டு நீங்களே முடிவெடுத்துருவீங்க. அந்த முடிவெடுத்த பிறகு நாங்க வந்து செய்ய வேண்டிய தேவையில்லை. 5 வருஷம் நாங்கள் செய்யக்கூடிய சாதனைகளும் நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களுமே உங்களை மீண்டும் மீண்டும் எங்களுக்கு வாக்களிக்க வச்சிடும். நாங்க அந்த வாக்குறுதியை கொடுக்குறோம். நம்பி ஒரு தடவை ஓட்டு போடுங்க. புதிய மாற்றம் தானே தம்பி, புதிய மாற்றம் தானே, விஜயும் புதிய மாற்றம் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஓட்டு போட நினைச்சிடாதீங்க. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்திறன் இருக்கும். இந்த ட்ரெயினில் இருக்கவங்களே நிறைய பேர் நல்லா பாட்டு பாடுவீங்க. நல்லா பாடுறவர் கூட்டு ஆட சொன்னா ஆடுவாரானா ஆட தெரியாது. நல்லா ஆடுறவர் கூட்டு பாட சொன்னா பாடுவாரான்னு தெரியாது. உசேன் போல்ட் மாதிரி எல்லா பேரும் ஓட முடியுமானா ஓட முடியாது. சச்சின் மாதிரி எல்லாரும் செஞ்சுரி அடிக்க முடியுமானா அடிக்க முடியாது. இளையராஜா மாதிரி மியூசிக் போட முடியுமானா முடியாது. விஜய் மாதிரி நடனமாட முடியுமா நடிகர் விஜய் மாதிரினா முடியாது. அப்ப நான் என்ன சொல்றேன், ஒருத்தருக்கு நல்ல நடன திறன் இருக்கு, நடிப்பு திறன் இருக்கு, பாடக்கூடிய திறன் இருக்கு, ஓடக்கூடிய திறன் இருக்கு. அது தனித்திறன். இந்த தனித்திறன் நாட்டை ஆளுவதற்கான திறனானா இல்ல, அது வல்ல திறன். அவங்க அந்த மண்ணில் இறங்கி நின்று போராடும். இந்த மண்ணினுடைய பிரச்சனை பார்க்கணும். ரயில பயணிச்சாத்தா ரயில் பயனுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும். பேருந்துல பயணிச்சாத்தா பேருந்து பயனுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும். காலையில அடிச்சு பிடிச்சி வேலைக்கு போகையில எவ்வளவு கூட்டம் இருக்கும், மாலையில வேலை முடிஞ்ச வரையில எவ்வளவு கூட்டம் இருக்கும், மதியான நேரத்தில் வெயிலினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல இருந்து அனுபவித்து பார்த்தால் தான் இந்த அரசியலுடைய வேதனை என்ன, வழி என்ன, அரசியல்வாதியினுடைய கடமை என்னன்னு உணர முடியும். ஐயா விஜயோ அவர் சார்ந்த கட்சியோ இந்த மக்கள் பணினா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. தொண்டர்கள் கொடுத்தாங்க, மரக்கண்டு கொடுப்பான், போவான், வருவான், ஓடுவான், தெரியும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அண்ணன் விஜய் அவர்களுக்கு எந்த அளவுல அரசியல் அனுபவம் இருக்கு, எந்த அளவுல அரசியல் ஞானம் இருக்குன்னா எதுவுமே கிடையாது. இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வேற ஒண்ணும் இல்ல. புதுசாவே அண்ணன் வரட்டும், அவர் இப்பதானப்பா வந்திருக்காரு, வரட்டும். வந்த பிறகு இந்த நாட்டில் நடந்த எத்தனை தவறுகளுக்காக அவர் ஆர்ப்பாட்டம் செஞ்சார், போராட்டம் செஞ்சார், மக்களை நேரடியாக செஞ்சார். நான் ஒண்ணு கேட்குறீங்க, எனக்கு தெரிஞ்ச வீட்டில் ஒரு இளவு நேரடியாக போனா இளவு வீட்டுக்காரன் என் வீட்டுக்கு வாடான்னு கூப்பிடுவோனா?
நீங்களே சொல்லுங்க. ஒரு வீட்டில் இளவு வீட்டுக்கு நான் போவேனா, பணத்தை கொண்டா என் வீட்டுக்கு மாலை ஓடுறீன்னு சொல்லுவேனா? எது தர்மம், எது நியாயம், எது முறை, எது பண்பாடு, எது கலாச்சாரம்? புரியுதுங்களா? அவர் கூட்டத்துக்கு வந்து 41 பேர் செத்ததுக்கு செத்தவன் வீட்டுக்காரன் போல என் வீட்டுக்கு வாடா நான் உனக்கு துக்க விசாரிக்கிறேன்னா இது தலைமை பண்பா? ஐயா, நீ ஒரு ஃபெமிலியரான நடிகர், உன்னை பார்க்க கூட்டம் வரும், அப்புறம் நீ தேர்தல் நிற்கிற? நான் சொல்ல வர புரியுது? அவங்களை குறை சொல்லலை. நான் சொல்ல வர்றது, ஏன் நீங்க உங்களுடைய ரசிகர்கள் இறந்த வீட்டுக்கு அது வீட்டுக்கு போல? இப்போ நான் இருக்கீங்க, என் கட்சிக்காரன் என்ன நினைப்பேன், இப்போ அண்ணனுடைய வீட்டை பக்கம் பிரச்சாரத்துக்கு போறேன்னா, அண்ணன் வீட்டில் ஒரு செம்பு தண்ணி குடிச்சு போனேன். நான் போய் அவர் வீட்டில் உட்காந்து ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சு, அண்ணன் எனக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராரு, நிறைய உதவி செய்யறாரு, நன்றிங்கம்மா அவங்க வீட்டுக்காரன் மட்டும் சொல்லிட்டு வருவேன். அது வேற, எங்க கட்சிக்கு வர்றதுக்கா பொண்டாட்டியை தூக்கி போட்டு அடிப்பாங்க, அது வேற. அது ஒரு கணக்கா இருந்தாலும் நான் போய் அவர் வீட்டில் போயிட்டு நன்றி செலுத்திட்டு வரேன். எதுக்கு? அது ஒரு விசுவாசம். என் கூடவே தேர்தல் பிரச்சாரத்தில் நிற்கிறாரு, என் கூடவே உழைக்கிறாரு. அவர் பகுதிக்கு, அவர் ஏரியாவுக்கு, அவர் ஊருக்கு போகும்போது அவர் வீட்டில் போய் ஒரு செம்பு தண்ணி வாங்கி குடிக்கிறது. ஒரே ஒரு நாள் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றவங்க வீட்டுக்கே போகணும் நாங்கள் ஆசைப்படுறோமே. உங்களுக்காக உயிரை விட்டானே 41 பேர், எதை வீட்டுக்கு நீங்க போனீங்க? புரியுதுங்களா? அடிப்படையில் நன்றிங்க. அடிப்படையில் இவ்வளவு நேரம் கத்துறதுக்கு ஒரே ஒரு நோட்டீஸ் வித்துருக்கு, அது போனி ஆயிருக்கு. அப்ப என்ன ஆகுது? இல்லை நான் சொல்றேன், அதாவதுண்ணே, நம்ம பேசுறோம்ல, அப்படிதான் கத்துறோம்ல, எங்களுக்கு ஜாலியா, நாங்களும் இந்த வயசுல ஜாலியா காதலிகளோடு சுத்திட்டு ஊர் சுத்திட்டு நாங்களும் சரக்கு அடிச்சுட்டு எங்களுக்கு ரீல்ஸ் போட்டு ஜாலியா தெரியணும்னு எங்களுக்கு ஆசை. ஆனா நம்ம படிச்ச படிப்பு, பார்த்த வேலை, இதுகளெல்லாம் கடந்து நம்ம வாழக்கூடிய சமுதாயத்துக்கு என்ன செஞ்சோம்னு ஒரு கேள்வி வரும்ல. நம்ம அதுக்கான காரணம் என்னன்னா, நாங்க சேர்ந்த சேர்க்க, நாங்க பார்த்த பார்வை, நாங்கள். ஆனா இருக்கட்டும், போதும், நான் இந்த முடிச்சு வைக்கிறேன், கொடுங்க சும்மா. அப்ப என்னது? நாங்கள் பார்த்த பார்வை, நாங்கள் ஒருவேளை தேசிய தலைவர் பிரபாகரன் என்ற ஒரு நபரினுடைய உண்மையான வாழ்க்கையை வர்றாரா படிக்காட்டி, இன்னைக்கு எல்லா பேரும் போய் பாத்தீங்கன்னா பிரபாகரனா தீவிரவாதின்னு சொல்லிடுவாங்க, எல்டிடினா தீவிரவாதின்றுவாங்க. இங்க செத்தவனுக்காக அழுவான். எங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு அழுவனா அழுக மாட்டானா? எங்க அம்மா செத்து போயிட்டா அழுவனா அழுக மாட்டானா? அப்படி செத்தவர்களுக்காக அழுத இந்த சமுதாயத்தில், இந்த தமிழ் சமுதாயத்தில் எனக்கு விடுதலை கிடைக்கலையேன்னு அழுதான், சிங்களம் கொடுமைப்படுத்துறானேன்னு அழுதான். அந்த அழுதவனுக்காக செத்த நபர்கள் தான் விடுதலை புலிகள். அந்த விடுதலை புலிகளுடைய தலைவராக இருந்த பிரபாகரன் தான் எங்களுடைய தலைவர். எல்லாரும் இன்னைக்கு தீவிரவாதியா மாத்திட்டாங்கயா. நல்லவர்களை எப்பவுமே இந்த சமுதாயம் அங்கீகரிக்க தவறிவிடும். ஒரு போராடி கொண்டிருக்கும் போது தீவிரவாதி என்று பழி சுமத்தப்படுவான். ஒருவேளை அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றால், தம்பி இதை வச்சிருக்கீங்களா? நன்றி. கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த துண்டறிக்கை வச்சதுனாலே உனக்கு விரைவா கல்யாணம் ஆகும், நல்லா இருப்ப, சந்தோஷமா இருப்ப. தண்ணி குடிச்சிட்டு மிச்சத்தை பேசுறீங்க. மக்களுக்கு வந்து நல்லது செஞ்ச ஒரே காரணத்துக்காக, மக்கள் படக்கூடிய துன்ப துயரங்களுக்காக யாராவது நான் ஏன் இந்த விடுதலை புலிகள் இப்படிலாம் பேசணும்னு நினைப்பாங்க. இங்கே நிறைய பெண்கள் இருக்கீங்க, தவற நினைக்காதீங்க. தமிழ் மொழி பேசிய ஒரு காரணத்திற்காக, தமிழ் இனத்தில் பிறந்த ஒரு காரணத்திற்காக, தமிழனாக வாழ்ந்த ஒரு காரணத்திற்காக, பக்கத்தில் இருக்க இலங்கை தீவுல, அது நம்ம பூர்வீக மண்ணு, அங்க வந்தேரிகள் தான் சிங்களவர்கள். அந்த சிங்களவர்கள் செஞ்ச கொடுமை இங்கு தமிழச்சிகளின் மார்பு கறி கிடைக்கும்னு சொல்லி கறிக்கடையில எப்படி தலை கால், ஆட்டோட தலை கால் கறியெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க, இது மாதிரி தமிழச்சிகளை உயிரோடு கற்பழித்து கொன்று அவர்களுடைய மார்பை அறுத்து பரப்பி வச்சிருந்தேன். நூற்றுக்கணக்கான மார்பை ஒரு மேடையில் பறக்கி வச்சிருக்கேன். ஒரு டேபிள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த கொடுமையில பார்த்துட்டு ஒருத்தர் எப்படி சகிச்சுட்டு போக முடியும்? அந்த கொடுமையில பார்த்து, இந்த கொடுமைகளுக்கான காரணம் என்னடா? சிங்கள நாடாக மாற்றப்பட்ட அந்த தமிழர் தேசத்தை சிங்கள தேசமா மாத்திட்டான், இலங்கையை சிங்களனுக்கான நாடா மாத்திட்டான். அங்க தமிழ் பேசின ஒரு காரணத்துக்காக, தமிழனா வாழ்ந்த காரணத்துக்காக, தமிழனா இருந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவனை வெட்டி கொலை செஞ்சு, கற்பழித்து கொலை செஞ்சு, அவருடைய மார்பை அறுத்து டேபிள்ல வச்சு, இங்கு தமிழச்சிகளின் மார்பு கறி கிடைக்கும் போர்டு எழுதி போறானா, எந்த அளவிற்கு இனப்படுகொலை நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த இனப்படுகொலை எதிர்த்து ஒருத்தன் குரல் கொடுக்காம போனேன்னா அவன் மனுஷனா? அவன் தமிழனா சிங்களனா? அடுத்து ஒரு மனிதன் இந்த கொடுமையை பார்த்து கடந்து போயிடுவானா? இறங்கணுமா? ஒரு நிமிஷத்துல இறங்கணுமா? அப்ப இந்த கொடுமையிலாம் பார்த்து இதுக்கான தீர்வை ஏற்படுத்தணும்னு சொல்லி தான் தேசிய தலைவர் பிரபாகரன் வந்து விடுதலை புலிகள் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு இங்க போராடினாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுல இருக்க அரசியலாம் தெரியும். 29 நாடுகள் சேர்ந்து அவருடைய போராட்டத்தை செலுத்திட்டாங்க. ஆனால் அந்த போராட்டத்தினுடைய மறு வடிவமாகத்தான் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இந்த நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சியை உருவாக்கி கொண்டு போறோம். தேசிய தலைவர் பிரபாகரன் இலங்கையில ஈழத்துல ஆயுதம் ஏந்தி போராடினாரு. நாங்கள் அரசியல் ஆயுதம்ன்ற இந்த ஆயுதத்தை ஏந்தி போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆயுதம் நிரந்தரமானது. இது எப்பவுமே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்திய தேசத்தில் இந்த ஆயுதத்தால் அனைத்தையும் மாற்ற முடியும். ஆனால் சிங்கள தேசத்தில் இந்த ஆயுதத்தால் மாற்ற முடியாது என்ற காரணத்தினால் அவர் அங்கே துவக்கி ஏந்தி ஆயுதம் ஏந்தி போராடினார். ஆனால் எங்களால் தமிழ்நாட்டில் அரசியல் ஆயுதம் ஏந்தி போராடி ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கு. ஆகவே போராடிக்கிட்டு இருக்கோம் 15 வருஷமா. எனக்கு தோக்குறது புதுசு இல்லைங்க. நான் தொடர்ச்சியா தோத்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு கவலை இல்லைங்க. ஆனால் நான் தோற்பது என்னுடைய தனிப்பட்ட தோல்வி அல்ல, இந்த இனத்தினுடைய தோல்வி. இந்த மண்ணில் நடக்கக்கூடிய கொலை, கொள்ளை, லஞ்சம், ஊழல், சாராயம், கஞ்சா, மது போதைகளை எதிர்த்து
எதிர்த்து போராடிய இளைஞர் பட்டாளத்தினுடைய தோல்வியாக வந்துடக்கூடாது. இதுக்கு முன்னாடி இளைஞர்கள் அரசியல் என்பது சாக்கடை ஒதுங்கி போயிட்டான். புதுசா ஒரு இளைஞர் பட்டாளம் நாம் தமிழர் கட்சின்ற பேர்ல சாக்கடையை சுத்தம் செஞ்சா வந்து இறங்கி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இளைஞர் பட்டாளமும் நாம் தமிழர் கட்சியை விட்டு போயிட்டால் இந்த நாம் தமிழர் கட்சியும் இந்த அரசியல் என்ற ஒரு புனிதமான துறையை சாக்கடையாக மாற்றி அரசியல்வாதிகளிடமிருந்து காப்பாற்றா விட்டால் இனிமேல் ஒருத்தர் இந்த துறைக்கு வரவே மாட்டான், காப்பாற்றவே மாட்டான், விடிவே கிடையாது. நீங்கள் மீண்டும் 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 அடிமை வாழ்க்கை தான் வாழணும். அடிமை விலங்கை உடைப்பதற்கு நீங்கள் கத்தி எடுக்க வேண்டாம், ரத்தம் சிந்த வேண்டாம், துப்பாக்கி எடுத்து போராட வேண்டாம். ஒன்னே ஒண்ணு, உங்கள் ஒற்றை விரலில் இருக்கு ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை செய்யுங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. இதுல நாம் தமிழர் கட்சியோட சின்னம் ஏற்கலப்பையோட சீமானன் நினைப்பாரு. வெறுமன விவசாயின்னு சொன்னா தெரிய மாட்டேங்குது. அதனால ஏற்கலப்பையுடன் கூடிய சின்னத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வாக்களிங்க, நாம் தமிழர் கட்சி வாக்களிங்க. மற்றவர்களுக்கெல்லாம் இருக்க சின்னத்தை பாருங்க, நாம் தமிழர் கட்சி கிடைச்ச சின்னத்தை பாருங்க. எப்பவுமே பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றல், இயற்கைக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கும். எங்களுக்கு நிரந்தரமான சின்னமே கிடைக்காம தொடர்ச்சியா போராடி இருந்தோம். ஆனால் இறைவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் எங்களுடைய சின்னம். அந்த சின்னத்துக்கு வாக்களிங்க. தம்பி உங்களை மாதிரி எங்களெல்லாம் போய் ட்ரெயின்ல கத்தி பேச முடியாது, பஸ்ல பேச முடியாது, வேற எதுவும் புரட்சியெல்லாம் பண்ண முடியாது. குடும்ப குட்டி இருக்கு, பிள்ளை குட்டி இருக்கு, நாங்க பார்க்கணும்ப்பா. நாங்க என்னப்பா செய்யலாம் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த துண்டறிக்கை ஒரு போட்டோ எடுங்க. இந்த அண்ணன் மாதிரி தம்பி எல்லாம் வந்து வீடியோ எல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த போட்டோ எடுங்க. இந்த துண்டறிக்கை ஒரு தடவை போட்டோ எடுத்து கீழே போடாம இந்த துண்டறிக்கை ஒரு போட்டோ எடுத்து Facebookல போடுங்க, வாட்ஸ்அப்ல போடுங்க, இன்ஸ்டாகிராம்ல போடுங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க. இதை இன்னைக்கு சேர்த்து தேர்தல் காலகட்டத்தில் செய்யுங்க. எங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய மாற்று, மிகப்பெரிய ஒரு உதவினா இதாத்தே இருக்கேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப நான் எப்படி ட்ரெயின்ல லேகி வைக்கிற மாதிரி முறுக்கு வைக்கிற மாதிரி கத்திட்டே தெரிஞ்சனோ அதே மாதிரி சீமானன் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு மேடையா பேசின காணொலிகள் நிறைய யூடியூப்ல இருக்கு. சீமானுடைய காணொலியில போய் பாருங்க. அந்த காணொலியில் அவர் பேசக்கூடிய கருத்துக்கள், சித்தாந்தங்கள் சரியா இருக்கான்னு பாருங்க. சரியா இருந்தா கட்சிக்கு வாக்களிங்க. நாம் தமிழர் கட்சியோட வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைத்தால் எந்தெந்த துறைகள்ல என்னென்ன மாற்றம் செய்ய முடியும், ரயில் துறையில என்னென்ன பண்ண முடியும், ஒரு காவல்துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு என்னென்ன பண்ண முடியும், எல்லா விளக்கத்தையும் தேர்தல் அறிக்கையாக செயற்பாட்டு வரைவாக நாம் தமிழர் கட்சி வெப்சைட்ல இருக்கு. அதை போய் பாத்தீங்கன்னா அதுக்கான விளக்கங்கள் பூரா கிடைக்கும். நன்றி, வணக்கம். மறந்துட வேண்டாம். விவசாய செல்வத்துக்கு வாக்களிங்க. உங்களுடைய நேரங்களை ரொம்ப நேரம் தொந்தரவு பண்ணிட்டு மன்னிச்சிருங்க. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் அண்ணா, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. போயிட்டு வரேன். நன்றி. லா காலேஜ் படிக்கிறீங்களா? நானும் வழக்கறிஞர் தான். வழக்கறிஞர்னா உங்களுக்குலாம் இளமையிலே அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா. நான் மின்னணுவியல் மற்றும் கருவியாக்கவியல் துறை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல PhD முடிச்சுட்டு ப்ரொஃபஸராக வேலை பார்த்தேன். ப்ரொஃபஸராக வேலை பார்த்துக்கிட்டு என் மேலே தேர்தல் நிற்கவே மாற்றி கேஸாக போட்டாங்க. எனக்கு வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்குற காசை விட வழக்கறிஞர் படிக்கிற காசு குறைவாக இருந்துச்சு. உடனடியாக வழக்கறிஞர் போய் படிச்சு இன்னைக்கு முழு நேரமாக LLB முடிச்சுட்டு அடுத்து LLM முடிச்சுட்டு LLM கிரிமினல் லா எடுத்து படிச்சு இன்னைக்கு முழு நேர வழக்கறிஞராக பணியாற்றுறேன். PhD முடிச்சுட்டு ஆஃப்டர் மை PhD I had LLB. அப்ப எவ்வளவு தூரம் கஷ்டமா இருந்திருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு முழு நேர வழக்கறிஞரை வேலை பார்க்குறேன். உங்களுக்கெல்லாம் இறைவன் ஆரம்பத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்துட்டாரு. நல்லபடியா உங்களுடைய வழக்கறிஞர் தொழில் இங்க இருக்கக்கூடிய ஏழை வாழைகளுடைய பயன்படுத்தும். நன்றி நன்றி. வணக்கம். போயிட்டு வரோம். அம்மா வாடா, டக்குன்னு வாடா. நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ரைட்ண்ணே, இதே ட்ரெயினில் வேற சாயங்காலம். ஐயா நன்றிங்க, நன்றி நன்றி. எல்லாரும் கொடுத்துருவோம். துண்டறிக்கை கொடுங்க. ஆளுக்கு போகிறவங்களுக்குலாம் அக்கா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அண்ணே விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. அக்கா விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. அப்படியே துண்டறிக்கை கொடுங்க ஆளுக்கு வரவங்க. அப்படியே துண்டறிக்கை கொடுங்க உள்ள. அண்ணே நன்றி நன்றி. விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. தூங்குறாங்க அண்ணே. விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடுங்க. அப்படியே அங்கிட்டு கொடுங்க. அம்மா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நாம் தமிழர் கட்சி. வணக்கம் 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 வணக்கம். நன்றி நன்றி, ரொம்ப நன்றி 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 நன்றி. அப்படியே உள்ள கொடுங்க. உள்ள எல்லாரும் கொடுங்க. நன்றி. உள்ள எனக்காக இதை மட்டும் உள்ளுக்குள்ள அப்படியே கொடுத்துருங்க. எல்லாரும் கொடுத்துருங்க. எல்லாரும் கொடுத்துருங்க. நன்றி 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 நன்றி. காலங்கத்தால வந்து ஆசை அப்படியே உண்ணி கத்தி பேசுகிறம்மா வெறுத்து போயிடு. அப்படியே குடல்லாம் வந்து அப்படியே சுருண்டு வலி இதாக இருக்கு. இருமல் வந்துக்கிட்டே இருக்கு. தண்ணி கொடுத்தாங்க. கிட்னி ஸ்டோன் இருக்கிறதுனால முதுகு சரியான வலி. கிளம்புவோமா? எல்லாருக்குள்ளே அந்த எஃபெக்ட் இருக்கு. அதனால தான் அவங்க பாசமாக தண்ணி கொடுக்குறாங்க, கவனிக்கிறாங்க. அதனால இருமுறவன தண்ணி கொடுக்குறாங்க. அந்த பாசா பார்க்குறாங்க, அவங்களே வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருந்தால் நல்லா. தண்ணி குடிச்சுல